கர்த்தருடைய பரிசுமையிட அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த 6ஆம் மாதம் இறுதி நாளை பிரவேசிக்க தேவன் அடிமைக்கு இறக்கம் பாராட்டினால் நாமத்து மிகவுள்ளதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவரின் கீர்த்தியை கேட்டு உன்னை நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். தேவனுடைய நாமத்தை மகிமையுள்ளதாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரப்படும் போது பலவிதமான அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார். கானான் தேசம் கடந்து போகிற சமயத்தில் பலவிதமான ராஜாக்களை சந்தித்து அவங்க யுத்தம் செய்ய கடந்து போகிற நிர்பந்தம் இருப்பதனாலே ஒரு சில ராஜாக்களை முறியடிக்க தேவன் தீர்மானம் பண்ணுறதுனாலே அப்போ அழைத்து வருகிற தேவ மனிதர்கள் அவருக்கு பயப்படுவார் என்று சொல்லி இங்கே ஒரு வாக்கு கொடுக்கிறார். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னால் திகிலும் பயமும் அடையும்படி செய்ய என்று நான் உன்னை தொடங்குவேன். அவரின் கீர்த்தியை கேட்டு உன்னை நிமித்தம் நடுங்கும் வேதனைப்படுவார்கள் என்றார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக அவர் சந்திக்க போகிற ஒரு சில தேசங்களை யுத்தம் செய்ய பிரயாணம் பண்ணுவனாலே அங்கே சீகோன் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவனை சந்திக்கப்பட போவதனாலே அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். 24 வசனத்தோட வாசிப்போம். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவை சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இது முதலை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். அதில் பல தேசங்களை கடந்து தேவன் வாக்கு கொடுத்த கானான் தேசம் கடந்து போக இருப்பதனாலே நாம் செய்ய போகிற யுத்தங்களையும் அதிசயங்களை பார்த்து எல்லா தேசங்களுபடியாக அதை சொல்ல வானத்தின் கீழ் உள்ள எல்லா ஜனங்களுடைய திகிலும் பயமும் அடையும்படியாக நான் உன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதில் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்தில் ஒரு யுத்தத்தை நடைமுறைப்படுத்த தேவன் துவங்குகிறார். அவன் ஒரு பெரிய காரியங்களை நடைமுறைப்படுத்தி தேவ சமூகம் நடைமுறைப்படுத்துவதாக சொல்லப்படுதா பார்க்கிறோம். தொடர்ந்து கூட அப்படியே 26 வாசிக்கும் வேகமாக. அப்பொழுது நான் கேதேமோர் வனாந்தரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்நானாதிபதிகளை அனுப்பி நான் உங்களுடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போலவே நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் பிரயத்துக்கு தாரும். நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன். ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் கடந்து போகிற தேசத்தில் யாரெல்லாம் எதிர்க்காம அப்பமும் தண்ணீர் கொண்டு வந்து தனக்கு வழி அனுப்புகிறாரோ அவரை விட்டு விடு, யாரெல்லாம் உங்களை எதிர்க்கிறார்களோ அவரை விடாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். பொதுவாக இறை சன்னிதானத்துக்குள்ளாக தெய்வ சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஊழிய காலத்தில் ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீமை செய்யாத, ஊழியங்களுக்கு யாரும் எதிர்த்து நிற்கிறார்களோ அதில் ஒருவனையும் விட்டு விடாத என்று சொல்லி இங்கே நடைமுறைப்படுத்துகிறார். அப்படி நடைமுறைப்படுத்தப்படும் போது இந்த சீகோன் என்கிற இந்த மனிதன்
பல இடங்களில் தெய்வ ஜனங்கள் தீமை செய்தனாலே அதை தன் இருதயத்தில் வைத்திருக்கு என்று சொல்கிறார். அது பின்பு நான் பார்க்க போகிறோம். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவன் ஏற்கனவே தீமை செய்தனாலே அவன் இருதயத்தை கடினப்படுத்தி உன்னுக்கு நன்மை செய்தப்போ நான் தடுப்பேன், அதனால் அவனை எதிர்த்து என்ன பண்ணும், அவனை அழித்து போடு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நடைமுறைப்படுத்த போகிற அந்த ஊழிய பாதையில் நீ பார்வோடைய ராஜா சமூகத்தில் பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேல் என்னெல்லாம் தீமை செய்தானோ அதை திரும்பி செய்தார் என்று பார்க்கிறோம். அதில் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தன் உள்ளிருத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். பொதுவாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதாகமம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார். இந்த பூமியில் நடைமுறைப்படுத்துகிற அத்தனை செயல்களுக்கும் ஒரு காலத்தை வடிவமைக்கிறார். அந்த காலத்தில் திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நன்மையின் அடிப்படைக்குள்ளாக உடனே நமக்கு பிரிது பலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்படுகிறோம். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எல்லாத்தையும் நான் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யப்படும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதெல்லாம் மார்க்கம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மீண்டுபடியாக ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் விட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தடவை நான் வானத்தை பூமியை சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அதில் எகிப்தில் நடைமுறைப்படுத்தின 13 கிரியைகளை செய்து 10 வாதைகளை உண்டாக்கி ஒரு பெரிய இதுவரைக்கும் அப்படி நடந்தது அல்ல, ஒரு பலத்து கிரியைகளை செய்தது போல நான் மீண்டும் 2ஆம் முறையாக இந்த வானம் பூமி சமுத்திர வெட்டாந்தரையை அசைய பண்ணுவேன் என்று சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இதனுக்குள்ளாக சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நாட்களில் திருச்சபை சமாதானத்துக்கு பலமாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த சந்ததி போல மறுபடியும் ஆவியானவருபடியாக உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். மீண்டுபடியாக இந்த வான பூமி சமுத்திரம்லாம் அசையத்தக்க ஒரு பெரிய காரியங்களை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதனால் இறைமானுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மீண்டும் ஒரு காலத்தை தேவன் திட்டம் செய்திருக்கிறார். அந்த காலத்தில் மீண்டும் அவர் நடைமுறைப்படுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் ஸ்னேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் நீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் புறத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். இந்த இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அக்காலத்தில் ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியிலும் பெர்சியாவிலும் இப்படி சொல்லப்போகிற அந்த ஒரு சில தேசங்கள் தேவனுக்கு விரோதமாக காணப்பட்ட தேசங்கள்.
அந்த தேசங்களில் காணப்படுகிற மீண்டும் ரெண்டாம் விசை, அல்ல முதல் விசை என்று சொல்லப்படுகிற எய்த்துல இஸ்ரோ ஜனங்கள் அழைத்து வந்தது போல மீண்டும் ரெண்டாம் விசை என்ன பண்ணார் பார்த்தா, தன் அடிமைத்தனத்தில் இருக்கிற பாவம் சாபம் வியாதி இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலை துரத்துடன் சேர்த்து பூமியில் சிதறடிக்கப்பட 4 திசைகளில் கூட்டுவேன். நாட்களை பல மார்க்கங்களாக தேவனை தொழுது கொண்டு இயேசுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நிலைகளை நாம் இயேசு சந்திக்க முடியாது. மீண்டும் ரெண்டாம் விஷயமாக ஒரு பலமுள்ள கிரியைகளை செய்து தன் மனவாட்டிக்குள்ளாக ஒன்றிணைக்கப்பட்டு நாம் ஒரே மகிமைக்குள்ளாக ஒரே ஆவிக்குள்ளாக கடந்து நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். எல்லாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எனக்கு கிறிஸ்துவனுடைய நிலைப்பாடுகள் தெரியல. நாம் இப்படியே இருப்ப இயேசு வந்து அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. பூமியில் சிதறி கிடக்கிற மனுக்குலத்தெல்லாம் ஒரு சபைக்குள்ளாக ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே மந்தை ஒரே மேய்ப்பு என்ற காலகட்டத்துக்குள்ளாக நாம் சகலித்து பூர்ணமாக்கப்பட வேண்டும். அப்படி பூர்ணமாக்கப்பட்டப்பதான் நாம் தேவன் என்ன பண்ண போகிறோம், சந்திக்க போகிறோம் என்று சொல்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளில் அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் திரைகளுடைய வளர்களின் நிமித்தமும் தேசம் பாழாய் இருக்கும். கர்மேலின் நடுவிலே தரித்து வனவசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது தோளினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் மதில்களை எடுப்பிக்க நாட்கள் வருகிறது. அந்நாளில் பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாள் அசுரியா முதல் எகிப்து பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பருவதம் முதல் மறுபருவம் வரைக்கும் உன் ஜனங்கள் ஒன்று தேடி வருவார்கள். ஆனால் இறைமாருக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் நாம் அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்து பட்டணங்களை முதல் நாம் எதிர்த்த அசிரியா ராஜா முதற்கொண்டு ஒரு சமுத்திரத்து வரைக்கும் மறு சமுத்திரம், ஒரு பருவதம் முதல் மறுபருவது வரைக்கும் உன்னிடத்தை தேடி வருவார்கள். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாள் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதெல்லாம் எகிப்தில் நடைமுறைப்படுத்தினது போல அல்ல 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலையோ அல்ல அப்போஸ்தலர் நாட்கள் அப்படி நடந்ததே கிடையாது. இது வரைக்கும் நடந்ததல்ல. எல்லாம் கடைசி காலத்து தெய்வம் தீர்மானிக்கப்பட்டிருப்பதனாலே, ஏன்னா நான் உலகம் ஒரு பலமுள்ள உலகம். அன்றைய காலகட்டத்துக்குள்ளாவே பலமுள்ள கிரியை செய்த நாட்களை பார்த்தீங்கன்னா மனிதன் அதிகாரங்கள் ஆயுதங்கள் பலமாக இருக்கிறது. பாவோட மத்தியில் ஒரு பெரிய கிரியை செய்தால் ஒரு மாற்றத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் ஒரு பலமுள்ள கிரிகளை செய்துதான் ஜனங்களை ஒன்றிணைக்க போகிறார் என்று சொல்கிறது. ஆனால் நாம் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவ மண்டலம் எதிர்பார்க்கிறவனமாக இந்த நிலைகளிலிருந்து நாம் இயேசு நிச்சயமாக சந்திக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு பலமுள்ள கிரிகளை செய்து மீகா 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். ஆனாலும் கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களை ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளின் மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி நாள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக
கடைசிகால மணவாட்டி என்பவள் பூமியில் இருக்கிற எல்லா சபைகளும் மேலாக உயர்த்தப்பட்டிருப்பாள். அது காரணம் சொல்லுகிறார், தேவனுடைய வசனங்கள் வெளிப்படும், தேவனுடைய கிரியை வெளிப்படும். இப்படிப்பட்ட வேத வசனங்களும் அற்புதங்களை அதிசயங்கள் நடைமுறைப்படுத்தி பூமியில் இருக்கிற எல்லா சபைகளுக்கு மேலாக தான் சரீரமாக சபை எது மனவாட்டியோ அது உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் உயர்த்தப்பட்டிருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் அங்கே தேடி வருவார்கள், ஒரு பருவதம் தொடங்கி மறுபருவதம்படியாக அங்கே கடந்து வருவார்கள். அவளே மனவாட்டி என்பதை வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. ஏன்னா இந்த நாட்களில் எல்லாரும் தானே மனவாட்டி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும், வேதத்தின் ரகசியங்கள் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மனவாட்டி என்பது யார், என்ன நடைமுறைப்படுத்தியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கலாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரி சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வை தாழ்ந்து போகும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது வனாந்தர செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல் காடாக எண்ணப்படும். வனாந்தரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும், செழிப்பான வயலில் நீதி தங்கியிருக்கும். அதனால் இறைமாருக்கு நமக்கு சொல்லப்படுகிற பிரகாரம் உன்னதத்தில் தன் ஆவி பூமியில் ஊற்றப்பட வேண்டும். நீங்கள் ஒரு 30 ஆண்டுகள் முன்பு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள நல்ல கிரி இருந்துச்சு, ஊழியர்கள் விசுவாசிகள் பலமுள்ள கிரியை இருந்துச்சு. நிறைய பேர் மருத்துவரெல்லாம் உயிரோடு எழுப்பினார்கள். எங்கள் சகோதரெல்லாம் அப்பெல்லாம் நிறைய பேர் எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்து எல்லாமே இப்போ முற்று வீணாக போயிடுச்சு. மீண்டும் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உன்னதத்தின தேவாவியன் ஊற்றப்படும் போது இந்த பூமியில் இருக்கிற மனிதனோட வாழ்க்கையெல்லாம் மாறும். வனாந்தர் என்று சொல்லுகிறார் வாழ்க்கை. நம்ம இந்த வாழ்க்கை பார்க்குறோம். இங்கே பார்த்தாலும் வறுமை, வியாதிகள், போராட்டங்கள், சமாதானம் எல்லாம் ஒரு வாழ்க்கை. மீண்டும் தேவனுடைய ஆவியன் பூமிக்குள்ள ஊற்றப்படும் போது மீண்டும் அது செழிப்பான நிலைமை மாறும் என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலக்கான செழிப்பு யாருன்னு எவன் அக்கிரமம் அணியஞ்சு அவன் தான் செழிப்பாக இருக்கிறான், அவனெல்லாம் மீண்டும் வனாந்தரமாக தள்ளப்படுவான் என்று சொல்லுகிறது. அதனால் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா வனாந்தரமும் செழிப்பாக மாற்றப்படும். இந்த பூமியில் அக்கிரமம் அநியாயம் செய்து எவன் செழிப்பாக இருக்கிறானோ அவன் வனாந்தரத்துக்கு தள்ளப்படுவான் என்று சொல்லுகிறது. ஆனால் நம்ம வேதத்தை தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். சீக்கிரமாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த வானம் பூமி அதிரத்தக்க ஒரு பலமுள்ள கிரிகளை செய்து சகலத்தை தேவன் புதிதாக்குகிறார் என்று சொல்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை சம்பவங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது ஒரு குமாரன் குமாரத்தில் தீர்க்க சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனை உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரன் மேல் நான் நாளுக்கு என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமி ரத்தம், அக்கினி, புகஸ்தம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன்.
இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாறுக்கு நம்ம நடைமுறைப்படுத்த அப்படியே மாறுகிறது. நீ சமீபத்தில் ஒரு நாளுக்கு முன்னாடி பூமியில் அநேக இடத்துல அப்படியே நெருப்பு புகைகிறது. நான் யோசித்தேன், கடவுள் வந்து வானத்தில் தானே அக்கினி நெருப்பு இறக்குவான்னு சொல்கிறாரு, ஏன்னா பூமிக்குள்ளே நெருப்பும் அக்கினியும் எரிகிறதுன்னு சொல்லிட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சாத்தான் பார்த்தீங்கன்னா தெய்வத்திட்டத்துக்கு திருச்சபை விரோதமாக இங்கே பூமிக்குள்ளே இருக்கிற மருத்துவன விக்கிரக ஆவிகளை பயன்படுத்தி கலகப்படுத்துகிறான். ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தோம் சம்பவத்தை. அப்படி ஒரு மத்தியில் ஒரு மழையும் பெய்கிறது. அதோட தேவ ஆவியை நம்ம கொஞ்சம் அடைக்கலமும் கொடுக்குறார். அதனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமிக்குள்ளாக இருக்கிற மரித்து போன விக்கிரக ஆவிகளை பயன்படுத்தி சமாதான குறைச்சல் உண்டாக்குறான், கேடுபாடுகளை உண்டாக்குறான், போராடுகிறான். நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினால் அவனை நாம் தோற்கடிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் சகலத்தையும் அறிவித்துக்கிட்டே இருக்கிறான், நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நான் ஒரு விழிப்பு அடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஆவிக்குற மண்டலம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காத அளவுக்கு தடுக்கிறான். நான் விழிப்பாக இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணலாம், ஒரு ஜெயத்தை அடைந்து விடலாம். அதனால் நாம் ஒரு கிரியைகளை துவங்க போகிறோம். என்னைக்கு நாம் முடிவு எடுக்கிறோம் ஒரு ஆண்டுக்குள்ளன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே சாத்தான் என்னெல்லாம் புடமிட முடியுமோ அத்தனை புடமிட்டு தடுக்க போராடுகிறான். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் சாத்தாண்டி கிரிகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவனை தோற்கடிக்க எவ்வளோ ஞானம் அறிவை பயன்படுத்திக் கொள்கிறோமோ தெய்வ சமுதல் காத்திருக்கப்படாமதான் ஒரு ஜெயத்தை நாம் அடைய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். இதோ சூளையைப் போல் இருக்கிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் திரும்ப இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேலையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதே சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகளை அவர் அக்கிரம யாவரும் திரும்ப இருப்பார்கள். சூளை என்பது பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல் சுடுகிற ஒரு கால்வாய். அது பலமாக எரிந்தாதான் அந்த மண் செங்கலாகி வீடு கட்ட முடியும். அப்படிப்பட்ட சூளையை போல எரிகிற ஒரு நாள் வருகிறது. அகங்காரங்கள்னு பார்த்தீங்கன்னா தெரிந்து தவறு செய்கிறவர்கள். இது யாருன்னு கிறிஸ்துவர்கள் தான் சாரும். அக்கிரமக்காரனா பூமியில் காணப்படுற அக்கிரமக்காரன். இவர்களாம் அந்த நாட்கள் திரும்ப இருப்பார்கள். அது அவர் வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும். ஆனால் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் அதை செய்யினாலே அவர் உங்கள் உள்ளங்காலில் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பலமுள்ள நாட்களை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். நான்லாம் வெளிப்பாட்டில் தரிசனத்தை பல முறை அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த விஷயங்களாம் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதனாலே நாம் வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கென்று ஒரு காலத்தை திட்டம் செய்திருக்கிறார். நம்ம யாரை எதிர்த்தானோ பகைத்தானோ அவன்லாம் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நம்ம இல்லாமல் ரட்சிப்பும் கிடையாது, மீட்பும் கிடையாது, பரலவும் ஒருத்தரும் போக முடியாது. இப்படிப்பட்ட நிகழ்வு தேவன் நமக்கென்று ஒரு காலத்தை தீர்மானித்து வைத்திருப்பதனாலே ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு இந்த பாடுகள் நாம் சுமந்தது ஆகணும். ஏன்னா தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றுவது சாத்தான் தடை செய்யக்கூடியவன், தடுக்கக்கூடிய முயற்சிக்கக்கூடியவன் தான். நமக்கென்று ஒரு பெரிய வசந்த காலத்தை வேதம் எழுதியிருக்கிறது. அது அப்படியே நடைமுறைப்பட்டோம். அதன் இவன் உலகம் உண்டான முதல் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் சம்பிவிராத ஒரு பெரிய ஆபத்து காலம், ஒரு பெரிய கிரிய நாட்கள் எப்படியாக நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் நாம் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கென்று ஒரு காலத்தை திட்டம் செய்திருப்பதனாலே கொஞ்ச நாளுக்கு நாம் உபத்திர சுமந்தது ஆகணும். ஒரு தாய் தன் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு ஒரு கற்பை வேதனை அடைகிறார். அவள் அடைந்தபோது தன் மார்போடு தன் பிள்ளை சுமந்து சந்தோஷப்படுகிறார் தான் வேதனை நம்ம சொல்லுகிறது. இதுதான் வாழ்க்கை. ஒரு நன்மை அடைவதற்கு முன்பாக ஒரு பாடுகளை சுமந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துவதனாலே
நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் வரும் காலத்தை திட்டம் செய்து நமக்கு தேவன் வைத்த சுதந்திரத்தை நிலைப்படுத்தி நாம் சந்தோஷமாக அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 41 அதிகாரம் 1 வாசி. தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் வெள்ளனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருவிட்ட நியாயஸ்தானத்துக்கு முன்பாக சேர்ப்போம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு பூசியும் அவன் வில்லுக்கு சுதரிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவார்கள். நான் ஒருமிக்க யாசன் முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து என் நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியில் வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவளை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிறடிக்கப்பட தாளடியமாக்கி அவன் அவரை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருக்கிற பாதை சமாதானத்தை நடக்க பண்ணுவார் என்று பார்க்கிறோம். அல்ல இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பூமிக்குள்ளாக இந்த தீவுகளெல்லாம் தீவிரம் தேசம் தேவனுக்கு முன்பாக பயப்பட கடவுது என்று சொல்கிறார். அவன் நாட்கள் சீக்கிரமாக வெளிப்பட இருப்பதனாலே இந்த பூமி வானம் சமுத்திரமெல்லாம் ஒரு அசைவை உண்டு பண்ண போகிறார் என்று சொல்கிறது. ஆனால் நாம் அறிந்திருக்கிற சத்தியம், நாம் தெரிந்திருக்க தேவ பிரமாணத்தை பயந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். அப்படி கடந்து இறை சமூகத்தின்படியாக தன்னை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். நிறைய வசனங்கள் நாம் சுட்டிக்கிட்டே போகலாம், நேரம் பத்தாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 41 வாசிப்போம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் மணியொலித்திலும் அப்பம் பிடித்தலிலும் ஜெபம் பண்ணிலும் உறுதியாய் திறக்கின்றார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருடைய தேவைக்கு தகுந்ததாய் அவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கவனமில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து அப்போஸ்தலர் ஆசீர்வாதத்த பிறகு ஒரு கிரியை நடைமுறைப்படுத்துகிறார். அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபடுவ சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள் என்று புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒரே நாளில் ஏறக்குறைய 3000 பேர் என்று பார்க்கிறோம். அடுத்தபடி 5000 பேர் என்று பார்க்கிறோம். இப்படி கூட தெய்வ சமூகத்தில் ஒரு பலமுள்ள கிரிகளை நடைமுறைப்படுத்துகிறார். 3 அதிகாரம் 1 வாசிப்போம். ஜெபவேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசனைகளை வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களுக்கு ஏதாவது கிடைக்குமோ என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். ஜெபவேளையாகிய 9 மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போது தாயின் வயிற்றிலே சப்பானே பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசம் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட வாசலை வைத்தார்கள். பேதுரை பார்த்து யோவானை பார்த்தபடியாக பிச்சை கேட்கிறான். அதற்கு சொல்ல எங்கள்கிட்ட பொண்ணு வெள்ளி மேலே இயேசு நாம் எழுந்து நடை என்று சொல்கிறார்கள். அவன் பிறவி பாதிக்கப்பட்ட மனிதன் எழுந்து நடக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக
முதலாம் நூற்றாண்டிய ஊழியம் என்பது ஒரு விதைப்பின் ஊழியம்தான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12லேருந்து வாசிப்போம். அப்போஸ்தலருடைய கையினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனின் மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடன் சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புத்தர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கட்டிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இங்கே இறைமார்க்கத்துக்குள்ள பார்க்கிறோம், அப்போஸ்தலர் கையினால அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்தார். அவள் போய் சோர்ந்து கொடுக்க முடியல. அப்போ என்ன, அவர் பேதுரு நடந்து வருகிற அந்த பாதையில் எல்லாரும் கடத்தி வைத்திருக்கிறார்கள். அவனை நிழல்பட்டு அநேகர் குணமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு விதைப்பின் காலத்தில் இப்படி நடந்தது என்று சொன்னால், நாம் நடைமுறைப்படுத்த போகிற ஒரு பெரிய அறுவடை ஊழியம், அநேக அக்கிரம பாவத்தும் காணப்படுகிற, அறிவு ஞானத்தில் மிதந்திருக்கிற மனிதர் மத்தியில் அப்படியாக அந்த ஊழியம் எப்படி இருக்குன்னெல்லாம் யோசிச்சு நான் கற்பனை பண்ணிவிட பார்க்க முடியாது. இப்படி போல தெய்வ சன்னிதானத்தில் நமக்குன்னு ஒரு பெரிய விடிறு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தை கடந்து போக பெரிய ஒரு நீண்ட காலம்லாம் கிடையாது, இன்னும் ஒரு சில ஆண்டுகளை எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிழலோட்டமான நிலைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதனாலே அந்த காலத்தை நாம் எட்டி கடந்து போகிறோம். அதை அறிந்து சாத்தான் பலமாக போராடுகிறான். இந்த காலம் வெளிப்படுகிற வரை தான் நம்முடைய ஜபங்கள்லாம். அதை போய் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனே நம்மோடு கூட இருந்து அவர் வெளிப்பட போகிறார். அல்லது ஒரு குறைந்து ஒரு ஆண்டுகள் தான் நீங்கள் ஜெபிக்க போகிற ஜபமே. அது நாம் ஜெபிக்க போகிறதுல உபவாசிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. தைரியமாக ஆவியை நம்மளுக்குள்ள ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக இறங்கி இந்த தேசத்தில் எடுத்து பயன்படுத்தி ஒரு பெரிய காலங்களை நடைமுறைப்படுத்த போகிறார். அதெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதை மையப்படுத்துகிறோம், எதை நிலைப்படுத்துகிறோம் என்று சொல்லி. நான் ஓடுகிறேன்னா ஒரே ஒரு ஆண்டு தான், அதுக்குள்ளே தேவன் நிச்சயமாக கிரியை செய்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட காலத்தை நாம் பயன்படுத்தி உபத்திரங்களை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் சாத்த நாம் ஏமாத்திர விடாமல் காத்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி நிலைப்படுத்தும் போது நாம் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருப்பதனாலே நம்முடைய பிரயாசங்கள் காலங்களெல்லாம் நாம் எண்ணி கணக்கிட்டு ஓட நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இருக்க எல்லாமும் இந்த ஒரு சில ஆண்டுகள் எல்லாம் ஒரு நிறைவடைந்து விடும். ஆனால் நாம் தெளிவடைந்து மனவாட்டியை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மற்ற சபையை குறித்து நமக்கு அவசியம் கிடையாது. தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நான் தூங்க நிற்கக்கூடிய நம்மளை தேவன் நம்பி இருக்கிறார். அவருக்கு ஒருபோதும் நாம் துரோகிகளாக மாறிடக்கூடாது. அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதனாலே தெய்வ சமூகத்தை நாம் மையப்படுத்தி நாம் ஓட வேண்டும். அதனால் ஒரு பெரிய காரியங்களை தெய்வம் திட்டம் செய்திருப்பதனாலே தீர்மானித்திருப்பதால் நாம் ஒரு சரியான பாதைக்குள்ளாக நாம் கடந்து பார்க்கப்பட வேண்டும். அதை அறிந்து தான் சாத்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பலமாக போராடுகிறான். ஜான் வளர்ந்தால் மனம் சறுக்கிறது ஆவிக்கிற வாழ்க்கை. அதனால் நம்ம எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தை தன்னை நிலைப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காலத்தை தெய்வம் நமக்கு நடைமுறைப்படுத்தியிருப்பதனாலே உபாகமை 2:25 சொல்லுகிற பிரகாரம் வானத்தின் கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உன்னை கண்டு பயப்படுவார்கள், ஒரு திகிலும் பயம் அந்த தேசத்தில் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காலங்களை மையப்படுத்தி வைத்திருப்பதனாலே நாம் நிதானித்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் முதலாவது இறைமார்க்கும் ஒரு அற்புதங்களை செய்து தன் சொந்த ஜனத்தை எப்படியாக அவர் மீட்டுக் கொள்கிறார், ஒரு சமாதான பாதைக்குள்ளாக நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஒரு குறைந்த நாட்கள் நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் ரொம்ப தைரியமாக இருக்கப்பட வேண்டும். நீங்களே எங்களை சரீரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் காலங்களை எவ்வளோ சந்திச்சிட்டோம். ஒரு குறிப்பிட்ட மாதங்களை பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் சார் ஒன்று புதுசு புதுசாக எதாவது வந்துகிட்டே இருக்கும். என்ன வருதுன்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளோதான் கடினமான காலத்தில் கடந்து வந்துட்டு அப்போ கூட அப்படி கிடையாது. ஆனால் சரீரத்தை என்ன பண்ணுறான்னா போராடுகிறான். நாம் எதிர்கொண்ட தெய்வத்திட்ட தடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் தேவன் ஒவ்வொரு தப்பி வித்தியை கொண்டு இருக்கிறான், நம்ம அதை கண்ணால் பார்க்குறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் நிலைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் எவ்வளவு போராடுகிறோமோ
நாமளே புரிஞ்சுக்கலாம், நம்ம ஒரு சீக்கிரமாக ஒரு காலத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒன்றும் நடக்குன்னா ஏதோ நீண்ட காலம் இருக்கிறமே நாம் சுதாரித்து கொள்ளலாம். ஆனால் அவ்வளவு பலவீனமான ஒரு போராட்டத்தை நாம் சந்திப்பதனாலே காலம் மிகவும் சமீபமாக இருப்பேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக தேவனுடைய நாட்கள் கீழ்ப்படியாதவர்களுடைய தண்டனை உண்டாக்குறார். தேவ ஜனத்துக்கு ஒரு பெரிய தண்டனை. நாம் ஏற்கனவே கடந்த மாதங்களை சொன்னோம், 4ஆம் முத்திரைப்படியாக உடைக்கிற காலத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 5ஆம் முத்திரைப்படியாக நாம தான். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருப்பதனாலே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்த தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர சுகங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி. அப்படி 8 வாசிப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமல் இருங்கள் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொடுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடுகின்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதினால் தேசத்தின் நடுமயம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே, அதில் இன்னும் 1/10 பங்கிற்கும் அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். இங்கே இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து, நான் யாரை அனுப்புவேன் என்று கேட்கிறார். இதோ அடியேன் இருக்க என்னை அனுப்பி என்று சொல்கிறார். அப்போது நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவளை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவளை இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர் காதுகளை மந்தப்படுத்தி அவர் கண்களை மூடி போடு என்றார். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இதெல்லாம் கடைசி காலத்தை நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தை பொது ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 66 புஸ்தகமெல்லாம் கடைசி காலத்தை சார்ந்த விஷயங்கள். ஏன்னா இப்போயும் வேதம் பார்த்தீங்கன்னா 2 காலத்தை மையப்படுத்தியிருப்பார், நிகழ்காலங்களும் எதிர்காலங்களும், வெளிப்படையான சத்தியம் மறைவான சத்தியம் என்று சொல்லி அதன் அடிப்படைக்குள்ளாக கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை அங்கே மையப்படுத்துகிறான். அவன் கேட்டு அழுகிறான், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே செய்யனா. அவர் சொந்த ஜனத்துக்குள்ளாக அனுப்புகிறார். அந்த ஜனங்களை இருதயத்தை மூடி போடு, அவருடைய கண்களை மூடி போடு, அவனுடைய காதுகளை மூடி போடு என்று சொல்லுகிறார். அவன் அழுகிறான். ஏன் கடவுள் தன் சொந்த ஜனத்துக்குள்ளே சொல்லுகிறார் என்று சொல்லி. ஏன்னா இப்போ தேவனை அறியாதவர்களோ சொன்ன நியாயம். இங்கே சொல்லுகிற சம்பவம் யாரும் தன் சொந்த ஜனத்துக்கு தான் சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தை நிறைய அறிந்திருப்பார்கள், கை கொள்ள மாட்டாங்க. பூமியோட சுகபோகத்தை நம்பி ஓடுவாங்க. சிலர் காலம் அறிஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய ஞானவான்களாக இருக்கிறாங்க, வேதத்தை அப்படியே ஆராய்ந்து இருக்கிறார்கள். அவங்களே அந்த காலத்துக்காக பார்த்துக்கலாம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனுங்களுக்கு தான் சொல்லுகிறார், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்தாமல் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க சமீபத்தில் நம்ம தெரிஞ்ச ஒரு பிரதர் ரொம்ப ஐக்கியம் என்னெல்லாம் சபைகளை மையப்படுத்தினவர். நான் சபையை விட்டு வெளியே வரும்போது அவர் என்னது பஞ்சாயத்து பண்ணார், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்ச நாளில் அவர் பிரிஞ்சு போயிட்டார். ஒரு சபையை கொடுத்து நடத்துவதற்காக அழைச்சாங்க, அவர் வரமாட்டினார். இப்போ கடவுள் சொன்னார், அவன் இப்போ வரமாட்டான், திரும்பி வருவான், ஆனால் நீ உள்ளே சேர்த்துக்காத அவன் அப்படின்னார்.
இப்படியாக இறைமார்க்கம் என்பது எல்லாம் கவனத்தில் வைத்திருக்கிறார். இறை சன்னிதானம் என்பது நாம் கடந்து போகப்பட வேண்டும். தெய்வ சன்னிதானம் எல்லாம் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற கடவுள் கொடுக்கப்பட்ட காலத்து சமயத்தை பயன்படுத்தி நாம் தேவனை மையப்படுத்த ஓட கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் காலங்கள்லாம் வெளிப்படாமல் நீங்கள் வந்துடலாம் நினைத்து நிச்சயமாக வரவே முடியாது. அங்கே இறை மார்க்கம் சொல்லுகிறது, அவனுடைய கண்களை குருடாக்கி போடு. எப்படி நல்லா இருக்கிற கனவை குருடாக்கி போடும் நம்ம ஒரு கேள்வி வரும். நல்லா இருக்கிற காதை போய் எப்படி குருடாக்கி நம்ம ஒரு கேள்வி வரும். சரி, அடுத்தது வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1. பின்பு அவர் தன் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களையும் தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணுக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலில் எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணுக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கண்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு இருக்கிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவப்போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதீர்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே தொங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இறைமார்க்கத்தில் பார்க்கிறோம், என் காதுகள் கேட்க மகா சத்தமாக நகரத்தின் விசாரிப்புக்காரங்க சங்கரிக்கிற ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வர கடவார் என்றார். அவனுக்கு கூட ஒரு 6 புருஷர்கள் போகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில் அப்படியாக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள் மேலே அப்படியே ஒரு அடையாளத்தை போடு. அடையாளம் போட்ட மனிதரை விட்டுட்டு அடையாளம் போடாதவர்கள் எல்லா மனிதரும் கொன்று போடுங்கள். அங்கே முதியர் என்று பார்க்காத, வாலிபன் பார்க்க, குழந்தை என்று பாலகண்டு பார்க்காத எல்லாத்தையும் கொன்று போடுங்கள் என்று சொல்கிறார். என் ஆலயத்தில் நியாய தீர்ப்பு துவங்க என்று சொல்கிறார். அதில் அந்த திருசு ஆட்சி காலம் என்கிற துவங்குற 3 ஆண்டு காலம் மிஞ்சிருக்கிற பரிசுத்தமான சபையிட ஒன்றிணைக்கப்படுகிற ஊழியங்களும், அதற்கு முன்பு நாட்கள் அக்கிரமும் பாவம் செய்த கிறிஸ்துவனை தண்டிக்கிறார். முதல் தண்டனை தன்னுடைய வீடுகளை துவங்க அப்படிங்கிறார். கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் சபை தீட்டுப்படுவதற்கும் அருவறுப்பதற்கும் மார்க்கம் தூஷிக்கப்படுவது காணப்படும் மனிதர்கள் எப்படியாக சங்காரம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அல்ல இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற நாட்களை உலகம் முழுவதும் இருக்க தேவாலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவனை வாஞ்சித்து போகிறவங்க ஒரு கொஞ்சம் தான். பாய்க்கு 2 மடங்கு எடுத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றுமே வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரசங்கியார்களும் பார்த்தீங்கன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறான்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லது. அவன் வச்சுட்டு கோடிக்கான சொத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்னு சொல்லுங்கள். பல கோடி இருக்குது. இயேசு வரப்போகிறாங்கன்னு சொல்கிறவன் ஏன் கோடிக்கான சொத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்? ஒன்று பொண்ணும் சபைகளுக்கு கொடுக்கணும், சபை கட்டுமான பள்ளிக்கு கொடுக்கணும், அல்ல ஏழைங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டான் ஒருத்தனும். ஆனால் வாயின் வார்த்தை இயேசு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்போ இவனை ஏன் அழிக்காமல் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இவனை கொல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்தை இன்றைக்கி பார்த்து நம்ம கிராம சைடு இன்னும் கூரை நெய்ய முடியல. நல்ல ஒரு ஊழியர் வாகனம் கிடையாது, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு மறு ட்ரெஸ் போடுறதோட வழி கிடையாது. அப்போல்லாம் ஊழியம் பார்த்துட்ருக்குறாங்க. அதில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இங்கே வேதத்தின் அடிப்படைக்குள்ளாக சொல்லப்படுகிற பிரகாரம் நியாய தீர்ப்பு எப்படியாக என் ஆலயத்தில் துவங்கு என்று சொல்கிறார். அதில் உண்மையுத்தமாக இருக்கிற பரிசுத்தமான சபையோடு இணைக்கப்படுவதும் காலத்து முன்பு தன் கட்டளையை பயன்படுத்திக் கொள்ளாத இருக்கும் மனிதர்களை
நியாயத்தீர்ப்பு நடைமுறைப்படுத்து என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விஷயம் 9ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். ஐந்தாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருந்துறையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேர்தலின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புண்டையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தட்டிராத மனிதரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்போது வானத்திலிருந்த பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளக்குழி திறவுகள் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாளக்குழியை திறந்தான். உடனே பெருசுளையின் புகையினாலே அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினாலே சூரியனும் ஆகாயம் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளி புறப்பட்டு பூமியில் வந்தது. அதில் பூமியில் தேர்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 5ஆம் தூதன் எக்காலம் ஊதப்படும் போது பாதாளத்தில் ஒரு வெட்டுக்கிளையும் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார். பாதாளத்தில் போய் வெட்டுக்கிளிலாம் கிடையாது. பாதாளத்தில் யார் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, ஓமி அங்கே எழுதியிருக்கிறான். மரித்து போன மனிதர்கள் தான் பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு குரூப் மேல் பாதாளத்தில் ஆபிரகாமில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கீழ் பாதாளத்தில் இருக்கிற ஆவிக்குரிய மண்டலங்களை மரித்து போன ஆவிகளை திறந்து விடுகிறார். அது திறந்து விட்டபடியாக யாரெல்லாம் தேவனை முத்திரையை தரித்துள்ளாத இருக்கிறார்களோ அவருக்குள்ளாக கடந்து போகிறது. இவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிந்து அவர் உண்மை இல்லாதவர்கள். அவருக்குள்ளாக கடந்து போய் இங்கே பார்க்கும்போது அதாங்க நடைமுறைப்படுத்துகிறது. அந்த காலங்கள் வெளிப்பட்ட பிறகு அவங்க அறிந்து கொண்டாலும் கை கொள்ள முடியாது. ஏன்னா ஆவி மண்டலம் என்பது ஒரு மனிதனை முழுவதும் ஆட்கொண்டு விடும். நிறையா பைத்தியமாக இருக்கிற தேசத்தில் பார்க்குறோம். நல்லா வெயிலில் போவாங்க. நம்ம இயேசு ஆட்களை பார்க்குறோம். சுடுகாட்டில் ஒருவன் 2 பேர் என்ன பண்ணாங்க, தன் கல்களை கிழித்து கொண்டிருந்தார்கள். நாம் சமூகத்தை நிறைய பார்க்குறோம். இப்படிப்பட்ட சாதாரண ஒரு 6 அறிவு கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஆவிக்கிரமான மரித்து போன ஆவிகளாக அவனை முழுவதும் ஆட்கொண்டுடும். அவன் சிந்திக்கவே முடியாது, அவன் செயல்படுத்தவே முடியாது. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக ஆவி மண்டலங்கள் பாதாளத்தில் கடந்து வந்து மனிதனுக்குள்ளாக போய் அவனை வேதனைப்படுத்துகிறது 5 மாதம். அங்கே தான் அவன் சாக விரும்பினாலும் என்ன பண்ண முடியாது, சாக முடியாது என்று நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். அதெல்லாம் மார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் தான் நியாயத்தீர்ப்பை தான் ஆலயத்தில் துவங்குகிறார். தெய்வ சத்தத்தை கீழ்ப்படியாமல் கடந்து போகிற மனிதர்கள் தெய்வ திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு ஆவிக்கிற மண்டலடியாக அவளை தடை செய்து விடுகிறது. அதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நாம் நியமிக்கப்பட்ட காலத்தை அறிந்து நாம் அறிந்திருக்கிற சத்தியத்துக்குள்ள நாம் ஆட்பட்டு ஓடிடணும். அதை பறித்து பார்ப்பதோ நாம் ஒத்தி வைப்பதோ இறை சமூகத்தில் அப்படியாக நடைமுறையான வாழ்க்கை அல்ல. அதனால் தேவன் தான் நியாயத்தீர்ப்பை துவங்குகிறார். தன் சொந்த சனத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். நீதிக்காக பிரயாசப்பட ஒன்றிணைக்கப்படுகிறார். நீதிக்கு துரோகம் செய்தபடியாக அவர் தண்டிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடி புறஜாதிக்குள்ளே கடந்து போகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும். சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடக்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு
கர்த்தர் என்னை அனுப்பினார், இப்போது கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேளும். சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கர் அவர்களுக்கு வழிமறைத்து செய்கையை மனிதனை வைத்திருக்கிறேன். இப்போ நீ போய் அமலேக்க மடங்கடித்தும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் இஸ்ரவேல் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் எல்லாம் கொன்று போடு. எகிப்திலிருந்து கடந்து வந்த தேவஜனத்துக்கு அமலேக்கு என்ன பண்ணுகிறான்? வழி மறைக்கிறான். அதை நான் மனதுக்குள்ளே வச்சிருக்கிறேன். நீ போய் இப்படியாக அமலேக்கரை மடங்கடித்து அவனுடைய குடும்பங்கள் தேசம் ஆடு மாடெல்லாம் அழித்து போடு என்று சொல்கிறான். ஆனால் இறை சன்னிதானம் என்பது நம்ம எவ்வளோ சமூகத்தில் எதிர்க்கிறார்கள், பகைக்கிறார்கள். எல்லாரும் மீட்படைவாங்கன்னு சொல்ல முடியாது. யாரை கொல்ல போகிறார், யாரை மீட்க போகிறான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அமலேக்கர்களுபடியாக இஸ்ரவேல் வழிமறைத்து தன்னை இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அதனால் இறைமார்க்கம் நிறைய நம்பியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நம்ம பல சபைக்கு போயிட்டு ஒரு காலம் கை எழுதுக்குச்சு என்ன சொல்லியிருப்பேன். அவள் கடந்து வரும்போது சபைக்குள்ளாக கொண்டாலும் ஜெபம் பண்ணி ஜெபித்தோம். அப்போ கடவுளை பார்த்து சுகமே கொடுக்க மாட்டினார். நான் கேட்டேன், ஏன்ட ஒரு சிசு பாவம் இப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் ஒரு விக்கிரக கோயில் இருக்கிறது. அதில் அவங்க அப்பா தான் அந்த கோயிலுக்கு பூசாரி. இப்போ அங்கேருந்து அநேகர் பார்த்தீங்கன்னா சில சபைக்கு போயிருப்பாங்க போல இருக்குது. அந்த சகோதரிகள் ரொம்ப அவமானமாக பேசி, ரொம்ப கீழ்தரமான வார்த்தையெல்லாம் பேசி, இவங்க கோயிலுக்கு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, ஏன்னா அப்பா பூசாரி இல்லையா, அந்த ஒரு ஆவேசத்தில் பயங்கரமாக அந்த சகோதரி திட்டிருப்பாங்க போல. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்த பிறகு மருத்துவர்கள் கைவிட்ட பிறகு சரி இப்படியே கோயிலுக்கு போனால் இயேசுவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வருகிறார்கள். அப்போ கடவுளை தான் சொன்னார், இவன் இப்படி நடந்து கொண்டால் ஆனால் இவளுக்கு என்ன பண்ண மாட்டேன், விடுதலை கொடுக்க மாட்டேன். ஏன்னா மறுமை வேணால் நான் தரேன், ஆனால் அவள் செய்த அக்கிரமங்களை என்ன பண்ணும், அவள் சுமந்து இப்படி தான் சாகணும் அப்படின்ட்டார். ஆனால் இறைமார்க்கம் என்பது பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு பக்கம் இறக்கமுள்ளவர் தான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். இந்த எல்லையின் அடிப்படைக்குள்ளாக நாம் தப்பித்துக்கொள்ளவே முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிட்டாங்க. அதில் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர்கள் கடந்து வந்ததை அமலேக்கருடையாக வழிமறைத்தார்கள், அதை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், ஒருவனாக விட்டு விடாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுள்ளே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட போ, உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர்வடையிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறை அவரை இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை என்றார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு 400 ஆண்டுகள் பின்பு நடக்கப்போகிற சம்பவத்தை ஆபிரகாம் சொல்லுகிறார். உன் சந்ததிப்படியாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுவார்கள், அங்கேருந்து 4ஆம் தலைமுறை விடுதலையாக்கப்படுவார். எமோடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்பதனாலே நான் தண்டிக்க இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எல்லா காலத்தும் சமயங்கள்லாம் திட்டம் செய்யப்பட்டது தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் இதோ நேற்று இன்று அல்ல, நிறைவேற்றி கொண்டிருக்கிற நிறைவேறப்போகிற எல்லா காரியங்களும் ஒரு 1000 ஆண்டுகள் முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 400 ஆண்டுகள் முடிந்த அன்றையே உன்னை விடுதலை ஆக்குறேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் கூட முன்னப்பினெல்லாம் கிடையாது. அங்கே தேவன் சொல்லும் போது சொல்லுவார், 400 ஆண்டுகள் நிறைவடைகிறது, இன்றையோடு இதை விட்டு கடந்து போய் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு மணித்துளியோட மாறவா தேவன். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருப்பதனாலே தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக அவர் இல்லாத காலத்தை நியமிக்க பெற்றிருப்பதனாலே
காலத்தில் சமயத்தை அறிந்தபடியாக நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். நீ ஒரு கம்பியை எடுத்து உபாகமம் 25:17. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாதிருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சோதித்துக் கொடுக்கிற உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய நீ எய்த்திருந்தற்பட்ட ஒரு நாளிலே வழியிலே அமலேக்க தேவனை பயப்படாமலும் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்து இருக்கையில் பின்வரும் பாளையத்துள்ள பலவீனரை வெட்டினான் என்பதை நினைத்தரு. உன் தேவனாய கர்த்தனை சுதந்திரத்துக்குள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்திலே சுற்றுப்புறத்தடைய உன்னுடைய சத்துருக்களெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் விலைக்கு உன்னை இழப்பற பண்ண வேண்டிய அமலேக்க பேரை வானத்தில் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். நீ இழைத்து போன காலத்தை இழைத்து போன பயன்படுத்தி பலவீனரை வெட்டி போட்டால் அது உன் இருதயத்தில் வைத்துக்கொள். நீ கடந்து போய் இப்படி அமலேக்கர் ஒருவனும் என்ன பண்ணாத, வானத்தின் கீழே பூமியில் இருக்காத அளவுக்கு அவனை அழித்து போடு என்று சொல்கிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவனுடைய தீர்மானம் என்பது நாம் அவர் சமூகத்தில் எல்லாம் நிலைகள் தேவத்தினை நிறைய ஆராய்ந்து உலகத்தை சுட்டி காமித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு புள்ளி இல்லாமல் நாள் வரைக்கும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஒரு புள்ளியோட எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறோ அதுதான் பூமியில் நிகழ்வு ஒவ்வொரு நிலையும். அதில் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நான் ஒரு விழிப்பை இருக்கப்பட வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்ட மாறான வாழ்க்கை ஒன்றுமே நடக்க போவதெல்லாம் கிடையாது. அதை சார்ந்து தான் வாழ்க்கை. அதை நாம் ஜெயிக்க எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதில் ஊழியத்தை துவங்குகிறதுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம், ஊழியத்தை முடிக்கும் போது ஒரு போராட்டம். அதில் ஊழியத்தை நாம் துவங்க போகிறோம். இயேசு ஊழியத்தை துவங்கும் போது 40 நாள் சோதனை வனாந்தரத்தில் சோதிக்கப்படுகிறார். இறுதியாக ஊழியத்தை நிறைவேற்றி கொடுக்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் அவர் சோதிக்கப்படுகிறார். 2 சோதனை தான் நமக்கு. ஊழியத்தை துவங்க போவதன் மேலே போராடுகிறார். ஊழியத்தை முடிக்கும் போது ஒரு போராட்டத்தை சந்திக்க போகிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் தான் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்பொழுது அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவைகள் என் முகத்துக்கு முன்னே இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், அவர் பொல்லாப்பையெல்லாம் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன் என்று அவர் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்போது அவருடைய கிரியைகள் அவருடைய சூழ்ந்து கொண்டதும் அவன் முகத்துக்கு முன்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிறது. அவர் ஒரு நாள் சொன்னார், மனிதன் செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகளும் என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி. தேவன் சமுதாயம் செய்கிற எல்லா கிரியைகளும் பார்த்தீங்களா, அவர் தன் உள்ள இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் நமக்கு அதை நன்மை செய்வார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அல்ல அவர் நான் புனிதனுக்கு புனிதராக இருக்கேன்னு சொல்லுகிறார், மாறுபாடவனுக்கு மாறுபாடாக இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் ஆதீனத்திலிருந்து ஒருவனும் அவர் சாயிலிருந்து மாற முடியாது. அவர் என்ன தீர்மானம் செய்திருக்கோ அதுவே நிறைவேற்றி கொடுக்க இந்த பூமி திட்டம் செய்திருப்பதனாலே ஒன்றுமே அவர் சமூகம் மறைத்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்தின விஷயம் 16ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பதினாறாம் அதிகாரம் 1. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களும் அதில் சொரூபத்தை வணங்குறவருமாகிய மனுஷர்களுக்கு கொல்லாத கொடிய புல்லுண்டாயிற்று. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ள உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான்.
உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயத்தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் அப்போ தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தம், அந்த 7 தூதரை நீங்கள் போய் தேவனுடைய கோபகலச பூமியின் மேல் ஊற்றுங்களை சொல்ல கேட்டேன். முதலாம் தூதர் தன் கலசத்துளை பூமியின் மேல் ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திர தரித்திரம் சொரூபத்தை வனுகளும் மனுஷன் மேல் பொல்லாப்பு கொடிய புண்ணுண்டாயிற்று. மனிதன் எது சுகபோகம் என்று நம்பி ஓடுகிறான். இதை விட அடுத்த நிலை என்பது ஒரு கொடூரமான காலம். வேதத்தின் மகத்துவங்களை தெரியாமல் மனிதன் நினைத்து கொண்டு இருக்கிறான். நாம் கிறிஸ்துவ வருகையை மையப்படுத்தி போட்டிருக்கிறோம். யாருமே பார்க்கல, வேதனையாக இருக்குது. சாதாரண சத்தியம் போட்டுக்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்துவ மண்டலம் பார்த்தீங்கன்னா தொய்வு அடைஞ்சிருக்கு கடவுளோட வருகை குறித்து. வேதத்தின் அடிப்படைக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அதில் போட்டிருக்கிற பிரகாரம் 2018 28 வரைக்கும் இயேசு வரணும். 2018 என்பது ஒரு மையப்பொருளை வைத்திருந்தார். நீங்களாம் ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடியே சொல்லியிருந்தார். காலங்கள் வெளிப்படும் போது அதை நான் ஒத்தி போட்டுட்டேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ நம்ம எதிர்பார்த்து கொண்ட காலத்தை அப்படியே மையப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்றுமே இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக வேதத்தின் அடிப்படைக்குள்ள தான் நம்ம எல்லாம் அறிவிக்கிறோம். இது நம்ம சுயமாகவே ஒன்றும் அல்ல. இறைமார்க்கம் எழுதியிருக்கிறத தெய்வ ஆய்வு பண்ணி நிலைப்படுத்தி நாம் பூமிக்குள்ளாக அனுப்புகிறோம். அவர் சரியாக செய்து கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவ்வளோதான். எல்லாம் தேவனோட ஆதீனத்துள்ள விஷயங்கள். ஆனால் ஒன்று தவறாமல் கடைசியாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைமாருக்கு நம்ம சமூகம் சொல்லுகிற பிரகாரம் இந்த காலத்தை விட அடுத்த காலம் என்பது இது ஒரு கடினமான காலம். அந்த கிறிஸ்தாட்சி 3 ஆண்டு முடிந்த பிறகு, அதற்கு முன்பு நீங்கள் 3 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபாக்கடை பூமியில் 3 1 தான் பாதிக்கப்படுகிறார்கள். பாக்கி 2 மடங்கு பாதிக்கப்படாமல் ஓடி தப்பித்து கொள்ளலாம். ஆனால் சபை வானத்து எடுத்துக்கொள்ளப்படுவர். பின் இருக்கிற 3 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் சமாதானம் என்பதே கிடையாது. இந்த 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறார், தேவனுடைய கோபா கலசம் ஊற்றப்படுகிறது. 10 ராஜாக்களுக்கு அந்த கிறிஸ்துக்கும் நேரடியான ஒரு போர், 3ஆம் உலக போர் நடைமுறைப்படுத்த போகிறது. இப்படி ஒரு நிலைகள் எல்லாம் வேதம் நமக்கு மையப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வானத்தின் கீழ் இங்கு இருக்கிற தன் சொந்த ஜனமாய் கீழ்ப்படியாதவர்களுக்கு முதல் தண்டனையை நடைமுறைப்படுத்துகிறார். 2ஆவதாக தேவனை எதிர்த்தவர் பகைத்தவர்கள் புறஜாதிகள் எல்லாம் அடுத்து ஒரு தண்டனையை நியமித்து வைத்திருக்கிறார். அதில் பூமிக்குள்ளே பார்த்தா சமாதானம் என்பது வாய்ப்பே கிடையாது. நமக்கு தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது, போராடுகிறார். அதில் காலத்தை நாம் அறிந்து ஒரு ஆண்டு காலம் எதிர்பார்க்கிறோம் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு. அதில் இந்த காலத்துக்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய முழு பிரயாசங்களும் கடவுளை தேடுவது, பிரயாசப்படுவது, அன்பு கூறுவது, பாதுகாத்துக்கொள்ள இந்த ஒரு ஆண்டு காலம்தான். அதன் பிறகு நீங்கள் போய் அப்போல்லாம் எதுவும் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தில் சொல்லுகிற பிரகாரம் கடவுள் ஆவியானவர் உள்ளே இறங்கி, தேவதூதர் உள்ளே இறங்கி ஒவ்வொரு மேலும் ஆட்கொண்டு நாம் எடுத்து விஸ்தாரமாக பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள் தான். நாம் இப்போ நடைமுறைப்படுத்துகிற உபவாசங்கள் ஜபங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவஜனம் இரவு மூலம் சத்தியத்தை அறிவித்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தி குணப்படுத்தி நாம் கொடுக்கப்பட வரங்களை நடைமுறைப்படுத்தி மனிதர்களை ஒரு புதிய மனிதனாக உருவாக்க போகிறோம். அதனால் நம்முடைய வேதனை காலம் போராட்டம் என்பது இன்னும் ஒரு ஆண்டு காலம்தான். இது நாம் விழிப்பாக இருந்து நாம் தேவ சமூக சார்ந்து நாம் ஒரு ஜெயத்தை நம்ம அடைந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா சாத்தான் நம்ம ஏமாற்றிடுவான். அதனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உபாகமத்தில் சொல்லுகிற பிரகாரம் வானத்தின் கீழ் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் உன்னால் இப்படியாக திகிலும் பயமும் கலக்கம் உண்டாகும் என்று நான் உன்னோடு கூட இருந்தபடியாக ஒரு யுத்தத்தை நடத்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற
வேதத்தெல்லாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தின் மகத்துவங்களாக ஒவ்வொன்றும் அவங்களுக்கு அப்படியே காண்பிக்கிறோம். அதை அறிந்து நம்முடைய ஆவிக்கிற பிரயாச ஓட்டமெல்லாம் ஒரு ஆண்டுகள் இருக்கிறது. அதன் பிறகு கொஞ்சம் வேதனை இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட தேவ ஜனங்களை மாத்திரம் தான் வேதனை, எல்லாருக்கும் உண்டாவதல்ல. இறுதியாக ஒரு ஆண்டு நாம் சந்தித்தே ஆகப்பட வேண்டும். அதில் ஊழியத்துடைய துவக்கங்களும் முடிவும் தான் நமக்கு ஒரு பெரிய போராட்டம். அதன் பிரகாரம் சமாதானம் தான் வாழ்க்கைக்குள்ளாக நிலைப்படுத்தியிருக்கிறது. சமாதானம்னா நம்ம அதை சிந்திக்க முடியாது. நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பொது உடைமை ஆக்குகிறார். சபையே நமக்கு தலையாயிருந்து நம்ம தேவையெல்லாம் சந்திக்க போகிறது. அதனால் இப்படி நிகழ்வு இருப்பதனாலே நாம் சந்திக்க போகிறோன்னா ஒரு சில ஆண்டுகள் இருக்கிறது. அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்தி தேவனை தேடி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாக தேவன் நமது கேட்டுங்கள். தேவன் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.